கார்த்திகா. உடுமல்பேட்டில் இருக்கேன். இப்போ கோயம்புத்தூரில் ஹாஸ்டலில் இருக்கேன். அப்போது மே 6th வந்து நைட் 7:30 மாதிரி காந்திபுரம் கேஎஃப்சியில் போய் சாப்பிட்டோம். ஸ்ட்ரைப்ஸ் மாதிரி ஆர்டர் பண்ணோம். நைட் டைம் லைட்டாக சாப்பிட்லான்னு ஆர்டர் பண்ணி சாப்பிட்டதுமே ஆர்டர் வாங்குறப்ப நான் தான் போய் வாங்குறப்போ வந்து ஒரு பீஸ் சிக்கனை அப்படியே தூக்கி டஸ்ட்பினில் போட்டாங்க. சரி, கேஎஃப்சி பெரிய பிராண்டு தானே, ஒன்றும் இருக்காது அப்படின்னு சொல்லி நாங்கள் ரெகுலராக சாப்பிட்றதுனால வந்து வாங்கி சாப்பிட்டோம். தென் சாப்பிட்டப்போ ஒரு 1 hour கழிச்சு வயிறு ஒரு மாதிரி ப்ரெஷர் ஆகிற மாதிரி இருந்துச்சு. நெக்ஸ்ட் டே மார்னிங் சரியான ஸ்டொமக் பெயின், கொஞ்சம் டைம் ஆக ரொம்ப ஸ்டொமக் பெயின் ஆயிடுச்சு. அப்புறம் அன்றைக்கி ஒரு நல்ல ஒரு விஷயம் என் லைஃப்பில் நடக்க போகிறதா இருந்துச்சு. ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அதில் அந்த பிஸ்னஸில் ஸ்டார்ட் பண்ண அந்த டைமில் தான் வந்து ஸ்டொமக் பெயின் ஆகி பாதியிலேயே வந்து பக்கத்தில் ஆரம்ப சுகாதார நிலையம் போய் டேப்லெட்ஸ்லாம் கொடுத்தாங்க. வாமிட் ஆச்சு. அப்புறம் டேப்லெட்ஸும் கேட்கல. மதியானம்லாம் பார்க்கல, ரொம்ப சிவியர் ஹெட்டேக்கு, ஃபீவரும் வந்துடுச்சு. ரொம்ப ஸ்டொமக் பெயின் ஆகிடுச்சு. எந்த சேஞ்சஸும் தெரியல. அதனால் ஈவினிங் வந்து மெடிக்கல் ஸ்டூடெண்ட் ஃப்ரெண்டு ஒருத்தவங்களை கூட்டிகிட்டு ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆனேன். அங்கே போனதும் இந்த பேராசிட்டமால் அந்த மாதிரி வலி மாத்திரை மாதிரி லிக்விடாவில் கொடுத்தாங்க, குளுக்கோஸில் கொடுத்தாங்க. கொஞ்சம் ரெடி ஆகிடுச்சு. அப்போ வந்து 2 daysக்கு வந்து ஃபீவர் இருக்கும், ஸ்டொமக் பெயின் இருக்கும், கர்ட் ரைஸ் தான் சாப்பிடணும், வேறு எதுவும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அண்ட் தென் 1 week ஹாஸ்டலில் கர்ட் ரைஸ் மாதிரி சாப்பிட சொன்னாலும் ஹாஸ்டலில் இருந்துட்டு அதுவும் கஷ்டமாக இருந்துச்சு. அப்புறம் மொத்தமாக வெக்கேட் பண்ணிவிட்டு வீட்டுக்கே போயிட்டோம். ஆக்சுவலி நான் வந்து கேஸ் கொடுக்குறதா எனக்கு ஒரு இன்டென்ஷனே கிடையாது. ஒரு 25 days கழிச்சு தான் வந்து ரஞ்சிதா மேம்கிட்ட பேசி கேஸ் கொடுத்தேன். கேஸ் வேண்டான்னு தான் நினச்சேன். பட் 1 month நான் வந்து ரொம்ப சஃபர் ஆனேன். சாப்பிட்டது ஒரு 350 rupeesக்கு தான். பட் வந்து எக்ஸ்பென்சஸ் செலவும் பண்ணி நார்மலாக லைஃப் லீட் பண்ண முடியல, சாப்பிடவும் முடியல. டெய்லி மார்னிங் எக்ஸ்கிரீஷன் ப்ராப்ளமும் ரொம்ப இருந்துச்சு. ஸோ அதனால தான் அந்த கோவத்தில் தான் வந்து போய் கேஸே ஃபைல் பண்ணேன். இப்போ 1 year கழிச்சு தான் வந்து நேற்று தான் வந்து ஆர்டர் வந்து பாஸ் ஆயிருக்குன்னு சொன்னாங்க. 5,000 காம்பன்சேஷன், 5,000 வந்து எக்ஸ்பென்சஸ்க்குலாம் பே பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான் சார். இப்போ போன வருஷம் தான் இந்த சம்பவம் நடந்தது. மே 6, 2024 நடந்துச்சு. அப்போ அவங்க கிட்ட கேட்கும்போது என்ன சொன்னாங்க அந்த கம்பெனியில்? நான் எதுவும் அவங்கக்கிட்ட போய் பேசல சார். நான் விட்டுட்டேன். சரி, ஏதோ ஒன்று ஆகுது, எப்பயுமே கேஎஃப்சியில் ஆனதில்லை, சரி ஏதோ நமக்கு தான் ஏதோ ஆயிடுச்சு போல் அப்படின்னு நினச்சேன். பட் என் கூட இருந்தவங்களுக்குமே அன்னைக்கு டிசென்ட்ரி ஆயிடுச்சு. பட் எனக்கு தான் ரொம்ப ப்ராப்ளம் ஆயிடுச்சு. இம்யூன் சிஸ்டம் ரொம்ப கம்மியாக இருந்ததுனால ரொம்ப ப்ராப்ளம் ஆகி 1 monthக்கு மேலே ரொம்ப கஷ்டப்பட்டு வீட்டுக்கே போயிட்டேன். ஹாஸ்டல் வெக்கேட் ஆகிட்டு. என்ன மாதிரி இருந்தது சிக்கன்? அது சிக்கன் ஸ்ட்ரைப்ஸ் தான் சார் வாங்கினேன். ஸ்ட்ரைப்ஸ் வித் மயோனைஸ் வாங்கினேன். 2 மயோனைஸ் வாங்கினேன், அவ்வளோதான். சாப்பிட்றப்போ எனக்கு எதுவும் தெரியல. எப்பயும் சிக்கன் சாப்பிட்ற மாதிரி தான், ஏதோ பசியில் அவசரத்தில் சாப்பிட்டோம். நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் ரொம்ப ப்ராப்ளம். அப்போ தான் தெரிஞ்சுது நேற்று சாப்பிட்ட சிக்கன் தான் ஏதோ பண்ணிடுச்சு போல். ஏன்னா மத்தியானமும் அந்தளவுக்கு சாப்பிடல. நார்மலாக ஹாஸ்டல் ஃபுட்டு, ரச சாதம் அந்த மாதிரி தான் சாப்பிட்ருந்தேன். திடீர்னு சிக்கன் தான் ஏதோ ஒன்று பண்ணிவிட்டு இருந்துச்சு. அப்போ தான் தெரிஞ்சுது.